என்னடா நம்ம ஃபேஸ் நல்லா தானே இருந்துச்சு, திடீர்னு என்னடா இவ்வளோ டார்க்காக தெரியுது அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்புறம் தான் நினச்சேன், நம்ம கட்டியிருக்க சாரீ தான் வந்து நம்ம ஃபேஸை வந்து இப்படி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம மேக்கப்பில் வந்து நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டன் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே மேக்கப்புள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸியோட சாஃப்ட் டோனர் வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணும்போது பாருங்கள் எப்படி அது ஸ்ப்ரே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒழுங்காகவே வரல. அதுக்கப்புறம் வந்து நான் கையிலே வந்து போட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். மறுபடியுமே அடித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடித்து பார்க்கும்போது மறுபடியும் அது ஒழுங்காகவே அடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கையிலே ஊற்றி ஃபேஸ் ஃபுல்லாக அந்த டோனர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செட்டஃபிலோட மாய்ஸ்சரைசர் வந்து என்னோடய ஃபேஸை வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்காக இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்சது எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக நம்மளோட ஃபேஸ் ஹைட்ரேட்டிங்காக இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். அடுத்து வந்து என்னோடய ஃபேஸில் அன்ஈவன் ஸ்கின் டோன் வந்து நிறைய இருக்கிறது உங்களுக்கே தெரியுது. எனக்கு வாய் சுற்றியும் கொஞ்சம் பிளாக் இருக்குது. ஆல்ரெடி வந்து எனக்கு பிம்பிள் வந்த மார்க்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஹைட் பண்ணி தான் நம்ம மேக்கப் பண்ணி ஆகணும் இல்லையா? அதுக்காக நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து எல்லிகளோட ரெட் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் அப்படியே கையிலே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த ரெட் கலரை வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னும் போது என்னோடய ஸ்கின் கலர் கன்சீலர் நான் அப்ளை பண்ணணும் இல்லையா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் கலர் டார்க்கர் ஷேடில் எல்லிகளோட கன்சீலர் எடுத்து என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், என்னோடய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த அன்ஈவன் ஸ்கின் டோன் மறைஞ்சு என்னோடய ஸ்கின் வந்து ஓரளவுக்கு ஈவன் டோன் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து க்ரைலானில் சூப்பரா கலர்ஸில் இருக்கக்கூடிய S45 இந்த ஷேடு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டார்க்கர் ஷேடுக்கான ஷேடு. இதுவே நீங்கள் டர்மா வந்துச்சுன்னா உங்களுக்கு D வரும், சூப்பராக வந்தால் உங்களுக்கு S வரும். என் பின்னாடி ஒரு சும்மாவே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்குது. அப்படியே அதுக்கிட்டே பேசிக்கிட்டே உங்கள்கிட்ட இருக்க காம்பேக்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் யூஸ் பண்ணுறது பார்வை கிட்ட காம்பேக்ட் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு பாருங்கள் என்னோடய ஃபேஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸஸ் பவுடர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ப்ரஷ்ஷில் வந்து தள்ளி விட்டுடலாம். அதனால தான் நான் வந்து பஃப் யூஸ் பண்ணாமல் இந்த ப்ரஷ்லேயே வந்து எக்ஸஸ் பவுடர் இருந்தால் அப்படியே நம்ம தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஐப்ரோஸ் வந்து நல்லா ஃபில் பண்ணாதுன்னு நம்ம ஃபேஸ் வந்து அழகாக இருக்கும். அதுக்கு நான் வேறு எந்த ஒரு பிராண்டு காஸ்ட்லியானதெல்லாம் யூஸ் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா அப்படி தான் இந்த பென்சிலு, ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில். இது வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம டார்க்கு பிளாக்கு அந்த மாதிரி வைக்கிறத விட இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வைக்கும்போது என்னோடய ஐப்ரோஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் நார்மலாக பார்லரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டுட்ருப்பேன். சரி, இது எல்லாருக்குமே யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் இது யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு நம்ம இந்த மாதிரி ஐப்ரோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா நம்ம காஸ்ட்லியாக யூஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி டெய்லியும் நம்ம செல்ஃப் க்ரூமிங் பண்ணும்போது இந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் என்னோடய ஐப்ரோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே பின்னாடி நம்மளுக்கு ஒரு ப்ரஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் அங்கங்கே திட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே அந்த ப்ரஷ்லேயே வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாயிடும். அடுத்து வந்து கண்ணுக்கு மேலே வந்து லைட்டாக கொஞ்சம் டார்க் இருக்கும் இல்லையா? அதை வந்து நம்ம ப்ளூ கலர் நம்ம சாரீ போட்டிருக்கோம், பிங்க் கலர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம செல்ஃப் க்ரூமிங் போடாமல் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் எடுத்து அந்த டார்க்கை மறைக்கிற மாதிரி போட்டு விட்டுருங்க. அதுவே செட்டில்டாக இருக்கும் உங்களுக்கு. நானுமே அப்படி தான் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சிம்மர் எடுத்து லைட்டாக சென்டரில் மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லைனர் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைனர் போடும்போது மறுபடியும் அந்த வால் வந்துருச்சு. சும்மாவே இல்லை. அப்போ இப்படி அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தா சரி, அவள் அட்டகாசம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நானுமே என்னோட வேலையில் கரெக்டாக இருந்துட்டேன். அப்படியே கண்ணாடி பார்த்து என்னோட லைன்ஸ் போட்டுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா டாசிலரோட லைனர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து இப்போ நார்மலாக நம்ம டெய்லி நம்ம போடுறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு இதுவே வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து காஜலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்
ரீகோட்டோட காஜல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னே நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய மேக்கப்புக்கு நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட குவான்டிட்டியும் வந்து நிறைய இருக்கும். வச்ச உடனே வந்து நம்மளோட கண் வந்து அப்படியே ப்ரைட்டாக தெரியும். டார்க்காக பிளாக்காக அப்படியே சூப்பராக இருக்குமா, அது வந்து பார்க்கும் போதே நம்மளுக்கு கண் அவ்வளோ அழகாக தெரியுற மாதிரி இருக்கும். நம்ம முடிஞ்சால் லைனர் வைக்கிறதுக்கு பதிலாக இங்கே கூட நம்ம லைனரும் வரைஞ்சிக்கலாம், காஜலும் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இருந்தாலும் நான் வந்து இந்த டைம் வந்து வாட்டர் லைனில் மட்டும் போடுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது போட்டு முடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக ஒரு விங்ஸ் வரைஞ்சிக்கிட்டு அந்த லைனர் போடுறத ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எனக்கு கண்ணே கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா, அது இன்னமும் நம்ம கண் கொஞ்சம் இன்னும் பெருசாக ஆக்கி காமிச்சா அழகாக இருக்கும். என்னோட அந்த லேஷஸை வந்து இன்னமும் வால்யூமாக காமிக்கிறதுக்காக ரெனியோட பவர் லேஷஸ் அப்படின்ற மஸ்காராவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து என்னோட கண்ணுக்கு வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருந்துச்சு. அடுத்து வந்து என்ன தான் நம்ம மேக்கப் போட்டாலும் ப்ளஷ் போட்டால் தான் நம்மளோட மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ண மாதிரி ஒரு டூப்பரான ஒரு லுக் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் ப்ளஷ் போட்டோடனே என்னோடய ஃபேஸ் வந்து எவ்வளோ ப்ரைட் ஆகுது அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்கள். ப்ளஷ் போட்டு அப்படி விட்டுலாமா அப்படின்னா வேண்டாம். அது கூட நம்ம கொஞ்சம் ப்ளஷ் போட்டதுக்கு மேலே வந்து ஹைலைட்டர். இது வந்து ஃபாரெவர் 52ஓட ஹைலைட்டர். இது வந்து நம்ம செல்ஃப் மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த அதில் இருக்கிற ஷேட் எடுத்து அப்படியே கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னும் போது நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அதை அடிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களோட மேக்கப்போட க்ளோ வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த ப்ரஷில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஹைலைட்டரை தொட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. மறுபடியும் அந்த வால் வந்து எனக்கு மேக்கப் போடவே இல்லை. நீங்கள் மட்டும்தான் அழகாக மேக்கப் பண்ணிப்பீங்களா, நானும் அழகாக தான் இருக்கேன்னு அப்பப்போ வந்து காமிச்சிட்டு போகிறா. அடுத்து லிப்ஸ்டிக் வந்து நான் எப்பவுமே போடுற ஷேடு போட்டு பார்த்தேன். அது வந்து ரொம்பவே எனக்கு டார்க்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம பிங்க் கலர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரீகோட்லேருந்து ஒரு நியூ ஷேடு எடுத்து அது சென்டரில் அப்ளை பண்ணேன். அப்போ கூட அது அந்தளவுக்கு எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நான் ஐப்ரோ பென்சில் வந்து யூஸ் பண்ணேன் இல்லையா, ப்ரௌன் கலர். அந்த ப்ரௌன் கலர் என்ன பண்ணேன், லிப்போட லைனராக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அப்புறம் தான் பார்த்தா என்னோட லிப்பை வந்து கொடுத்து முடிச்சு பார்க்குறேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்னோட லிப் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி அதை நம்ம திருத்தும் போது தான் வந்து நம்மளுக்கு அந்த கரெக்டான ஷேடு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணது தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாலும் நம்மளோட மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா பிந்தி கண்டிப்பாக வேணும். ப்ளூ கலர் பிந்தி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதோட ஃபாரெவர் 52ஓட செட்டிங் ஸ்ப்ரேயோ அடிச்சுக்கிட்டேன். அதோட குடும்ப குத்து விளக்கு இல்லையா, அதனால் வந்து அப்படியே வந்து குங்குமம் வச்சுக்கிட்டேன். வச்சு முடிச்சுட்டு என்னோட ஃபைனல் லுக்கு பார்க்குறேன். என்னாலேயே நம்ப முடியல, என்னடா எப்படிடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.